செல்லம்மா, மாமா கொடுத்தாருல ஒரு லிஸ்ட், அதுல இருந்த எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்தாச்சுல? எல்லாருக்கும் வச்சிட்டேன் சார். அதுல யாரும் பேலன்ஸ் இல்லல்ல? இல்ல இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தாச்சுல? அவங்களுக்கெல்லாம் நாளையில இருந்து வைக்க போறேன் சார். சரி, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களா? செல்லம்மா, அதெல்லாம் எப்படி செல்லம்மா விடுவேன்? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. என்ன இன்னும் சில பேருக்கு நேர்ல கொடுக்க முடியல, அவங்களுக்கு நாம போன்ல சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். ம். சரி வாங்க போலாம். என்ன செல்லம்மா இது? மலர் இப்படி சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லையே. அப்படி என்னதான் வேண்டிட்டு இருக்கா அவ? அதான் எனக்கும் ஒன்னும் தெரியல. என்ன விஷயமா இருக்கும்? அழுதுட்டு இருக்கால? ஆ. மலர் அழுதுகிட்டே அப்படி என்னதான் வேண்டா? தெரியலையே. சரி வாங்க, அவகிட்டயே போய் கேட்போம். ம். வாங்க. மலர், மலர், என்ன அழுதுட்டே சாமி கும்பிட்டுட்டு இருக்க? கல்யாணம் அப்போ நிறைய பிரச்சனை நடந்து உங்க கல்யாணமே நின்று போச்சு. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேம்மா. ஸ்கூல்ல மிஸ்ஸுக்கெல்லாம் நான் பத்திரிக்கை கொடுக்கட்டுமா? தாராளமா கொடு. உனக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ எல்லாருக்கும் கொடு. அப்ப என் கிளாஸ் டீச்சர், இங்கிலீஷ் மிஸ், மேத்ஸ் மிஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க போறேன். சரிடா. மலர நாம சின்ன குழந்தைன்னு பார்த்தா நம்ம கல்யாணம் நின்னு போன விஷயம் அவளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குல்ல? ஆமாங்க சார், இந்த முறை எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கல்யாணம் நடக்கும்ல சார்? அதுல உங்களுக்கு என்ன செல்லம்மா சந்தேகம்? கண்டிப்பா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.